ஒவ்வொரு 5 வருஷமும் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது அரசு வரும். ஓகேவா? அப்போ புது அரசு வருதோ, திமுக, அதிமுக மாத்தி மாத்தி தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு வாட்டி புது புது பாலிசிஸ, புது புது ஸ்கீம்ஸ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, பட்ஜெட் அப்படிங்கிறது மக்களுக்கிடையே ரொம்பவே நெருக்கமா போய் நிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு செயல்ன்னு நம்ம சொல்லலாம். சொல்லப்போனா, போன வாட்டி முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீம் நெறையா பேரு படிச்சு யுபிஎஸ்சி எழுதுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஸ்கீம இவங்க ரீவைட்டலைஸ் பண்ணி வேற பேர் வச்சு இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி ஒவ்வொரு வாட்டியும் இருந்த ஸ்கீம் எதெல்லாம் தொடர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி கலைஞர் கனவு இல்லம் திட்டம்ங்கிறது டிஎம்கே பீரியட்ல இருந்த ஒரு ஸ்கீம இவங்க வெற்றி வீடு திட்டம் அப்படிங்கிற பேர்ல ரீவைட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது அம்மா பீரியட்ல இருந்தது. அதாவது அதிமுக பீரியட்ல இருந்தது. அத புதுமை பெண்ணா திமுக பேர் மாத்துனாங்க. இவங்க அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, அண்ணன் சீர் திட்டம் அப்படிங்கிற மாரி ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ரீவைட்டலைஸ் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா அத புதுப்பிக்கிறாங்களே தவிர, ஒரு நல்ல விஷயத்த திருப்பியும் யூஸ் பண்றது அப்படிங்கிறது தப்பு இல்ல. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.